ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை 200 கிராம் ரவை சேர்த்துட்டு கெட்டி தேங்காய் பால் வந்து 250 கிராம் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/4 கிலோ சீனி 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கேன். ஒரு முட்டை எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதையும் அந்த ரவை கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் வந்து 100லேருந்து 150 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் மைதா, அதுக்கப்புறம் 5 டீஸ்பூன் வந்து மில்க் மேடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன மினி கேக் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் கொஞ்சம் மைதா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்து நல்லா வேக வச்சு 25 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நமக்கு தம்மடை ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.